முதலாம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாடுற தமிழக வெற்றி கழகம். அதுக்குள்ளயா பரந்தூர் செல்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இப்ப என்ன காரணம்? மீண்டும் மீண்டுமா வெளியாகுன இரண்டாவது தமிழக வெற்றி கழக ஆடியோ என்னதான் நடந்துட்டு இருக்கு? வாங்க பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துல இருந்து கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகரே நிர்வாகி கிட்ட கட்சி தலைவர் பற்றியும் பொதுச் செயலாளர் பற்றியும் பேசின ஆடியோ வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதற்கு அவங்க தரப்புல இருந்து எந்தவித மறுப்பும் தெரிவிக்கல. பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இதோட முடியல, இன்னும் இருக்குங்கிற மாதிரி மக்களை ஆச்சரியமோட பாக்க வைக்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு ஆடியோ வெளியாகி இருக்கு. இப்ப வந்து ஆடியோல பேசியிருக்கிறதோ நம்ம தமிழக வெற்றி கழக அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியே தான். இந்த ஆடியோவை 2 பெரிய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆடியோல பேசக்கூடிய முக்கியமான நபர் வேற யாரும் இல்ல, இரண்டாவது ஆடியோலையும் பேசியிருக்காது ஜான் ஆரோக்கியசாமி. இது எப்படி உறுதியா சொல்ல முடியுதுன்னா, இப்ப வரைக்கும் இந்த ஆடியோ குறித்து அவர் எந்த மறுப்பும் தெரிவிக்கல, விளக்கமும் கொடுக்கல. இந்த ஆடியோவை வெளியிட்ட 2 நிறுவனங்கள் மேலேயும் அவர் வழக்கு கூட தொடரல. இதன் மூலமா என்ன தெரியுது? இதுல அவர் தான் பேசியிருக்காருங்கிறத அவரே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தர் கட்சி தலைவரை பற்றி பேசுறீங்க அப்படிங்கிறது உங்க கட்சியோட பிரச்சனை. ஆனா கட்சியில இருந்துகிட்டே கமெண்ட் பாஸ் பண்றது ரொம்பவே வியப்பா இருக்கு இல்லையா? இது உங்க வேலை கிடையாதே. விஜய் அவர்களுக்கு எல்லா பழக்கமுமே இருக்கு, எல்லா பழக்கமுமே அவருக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதை நீங்க கேட்கறது அவசியம் இல்லாதது. கேட்கறது கூட சரி, யாரோ சொல்றாங்கன்னு கடந்துட்டு போலாம். ஆனா அதை இன்னொரு ஆளுக்கு பரப்புறது எப்படி சரி வரும்? இது முக்கியமா கண்டிக்கத்தக்க வேண்டியது தானே. விஜய் குடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட. அவர் எந்த அளவுக்கு உங்களை நம்பி இருந்தா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை நம்பி கூட வச்சிருந்திருப்பாரு. இத உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதுவே கேவலமான விஷயம்தான். அடுத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்த இன்னொருத்தர் பாஸ் பண்றதற்கு எந்தவித உரிமையும் கிடையாது. ஆனா அதையும் கேட்டுட்டு நீங்க இன்னொருத்தருக்கு இத சொல்றப்போ இது அதை விட கேவலமான விஷயமா தெரியலையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயுடைய மனைவி பற்றி அவங்கள பற்றி மிக கீழ்த்தரமா கமெண்ட் பண்றாங்க. அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத போது அவங்களையே அரசியலுக்குள்ள இழுக்கணும். சௌமியா அன்புமணியை இழுத்து பேசுறது கூட அவங்க அரசியல் வாழ்க்கையில நுழைஞ்சனாலதான். அவங்கள பற்றிய சில பேச்சுகள் இருக்கு. அதே மாதிரி தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தற்போது அரசியலுக்கு வந்துட்டாங்க, பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. அவங்கள பற்றி கூட பேசலாம். சீமான் மனைவியவே விமர்சிக்கும் போது அவங்களும் கூட நாம் தமிழர் கட்சியோட சட்ட ஆலோசகர் தான், பொது வெளியில அரசியல் பேசுறாங்க, அதனாலதான் இதுவும் நடக்குது. ஆனா விஜய் மனைவி அவங்களுடைய மனைவி சங்கீதாவோடைய பற்றி பேசுறது எந்த விதத்துல சரி? முதல்ல இந்த கட்சியில இருக்க பெண்களை பற்றி பேசுறதே தவறான விஷயம்தான். கட்சியை பற்றியும் தலையை கூட காட்ட விரும்பாத விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாவை பற்றி கமெண்ட் பாஸ் பண்ண உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி இருக்கிறப்போ அவங்கள பற்றி ஒரு நிர்வாகி கிட்டயோ ஒரு பத்திரிகையாளர்கிட்டயோ எப்படி பேச உரிமை இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தா? அவங்களுடைய வீட்டில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, ஏன் அவங்களோட கட்சியில கூட உங்களை ஆலோசகராக வச்சிருக்காங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க அவங்கள பற்றி பேசலாமா? விஜய் அவர்கள் த்ரிஷாவோட தனி விமானத்துல போறாரு அப்படின்னா அதுவுமே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான். அரசியல் பிரச்சாரத்திற்காக அவர் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அதை விமர்சனம் செய்ய வரைமுறை இருக்கு. தனிப்பட்ட விஷயமா த்ரிஷா கூட சேர்ந்து அவர் அரசியல இறங்குறாரு அப்படின்னா நீங்க இந்த விமர்சனத்தை தாராளமா வைக்கலாம். ஆனா தனிப்பட்ட ஒருவருடைய விஷயத்துல மூக்கு நுழைக்க இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. த்ரிஷா ஏதாவது விஜய் பற்றி பப்ளிக்ல பேசியிருக்காங்களா? கட்சியை பற்றி ஏதாவது சொல்லி இருக்காங்களா அவங்கள விமர்சிக்கிறதுக்கு? இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஏதாவது சொல்லி பொது வெளியில பேசியிருக்காங்களா? இது மாதிரி இருந்தா கூட வெளியில விமர்சிக்கலாம். நண்பர்கள் 2 பேர், அவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரை மட்டும் வச்சு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? இதே மாதிரி தான் அவருடைய மனைவி சங்கீதா குறித்தும் பேச இங்க யாருக்கும் உரிமையும் கிடையாது.
அன்புமணி ராமதாஸ் அப்பாவா இருந்தாலே வெளியே போக சொன்னவன் நானு அப்படின்னு நீங்க பேசுனீங்க. விஜய் அவர்களுடைய மனைவி குறித்து பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இது போதும். இன்னும் தலைவர் என்னென்ன பண்ணி இருக்காருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறது தொடர்பா மக்கள் போராடிட்டு வராங்க அப்படிங்கிற சம்பவம் காலம் காலமா நடந்துட்டு வருது. அதுல என்ன புதுசா இருக்க போகுது? புதுசு ஒண்ணு இருக்கு. இந்த விஷயத்தை தான் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கையில் எடுத்திருக்காரு. நேர்ல போக போறாரா? இது அவர் கையில எடுத்தாலா, இல்ல அவரோட கூட இருக்கவங்க எடுக்க வச்சாங்களா, இல்ல இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. தமிழக வெற்றி கழக கட்சியோட பொருளாளர் காவல் நிலையத்துக்கு போய் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நாங்க போறோம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு மனு அளிச்சிருக்காங்க. மக்களுக்காக மனு அளிக்கல, அதாவது மக்கள் பாதுகாப்புக்காக மனு அளிக்கல. அங்க பார்க்க போறோம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு மனு அளிச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த விஷயம், அதாவது பரந்தூருக்கு தலைவர் விஜய் போக போறாரு அப்படின்னு முதல்ல விஜய்க்கு தெரியுமாங்கிறது தான் இங்க கேள்விக்குறி. வழக்கமா புஷி ஆனந்த் கையெழுத்து போட்டுதான் எந்த அனுமதி கடிதமாக இருந்தாலும் கேட்கப்படும். தற்போது அவரையே கலட்டி விட்டுருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல கொள்கையே கிடையாது. விமான நிலையம் விரிவாக்கம்னு ஒன்று இருக்கு. குடியை பற்றி பழக்கமே இல்லாதவன் குடியை ஒழிக்கணும், டாஸ்மாக மூடணும்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் விமானத்திலேயே போகாதவரா இருந்தா நீங்க விமான நிலையம் விரிவாக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு கல்யாணத்துக்கே 5 பேருக்கு ஒரு விமானம்னு சொல்லி விவசாயிகள் இடத்துல கொண்டு போய் தனி விமானத்தை நிறுத்தி அதே நேரத்துல விமான நிலையம் விரிவாக்கம் வேணான்னு போராட்டத்துல இருக்கவங்கள போய் பார்க்க போறதா சொல்றீங்க. வளர்ச்சி திட்டங்களை தடுத்துட்டு அங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு கூட தெரியாம அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்னு கிளம்புறது தெரிஞ்சுதான் பண்றீங்களா? போராட்டம் கூட இல்ல, நீங்க போராட்டத்தை கூட பண்ண போகல. போராட்டம் பண்றவங்கள ஜஸ்ட் பார்க்க தான் போறீங்க. இது தேவைதானா? யாரை ஏமாற்றுவதற்காக இந்த விஷயம்? இவ்வளவு நாள் எந்த இடத்துக்கும் போகல. இப்ப கட்சியோட 1ஆம் ஆண்டு நிறைவு நாள் பிப்ரவரி மாதம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு பதிவு செய்யறதுக்காக பரந்தூர் போறீங்க. இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு பண்றீங்களா? 2வது ஆடியோ வெளியாகி அந்த ஆடியோவில் மனைவி, அதாவது விஜயோட மனைவி சங்கீதா குறித்து கமெண்ட் பாஸ் பண்றது, சில வருடங்களா அவரை வச்சும் நினைத்தாரு கட்சியில அரசியல் செய்ய அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் ஒற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பொது வாழ்க்கைன்னு வரும்போது ஒவ்வொரு செயலிலும் விமர்சனத்திற்கு ஆளாகும்னு தெரிஞ்சுதான் பண்றாங்க. எந்த தொழிலா இருந்தாலும் அதற்கு அனுபவம் வேணும். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த காலத்தை நேரடியா சந்திக்கணும், களத்துல இறங்கி போராடணும். அதை தேர்ந்தெடுக்கும் போதே சில பேர் அதை கற்றுக்கணும். சில பேர் 5 நாளில் கற்றுக்குவாங்க, சில பேர் 5 மாதத்தில் கற்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் களத்துக்கே வராமல் எப்படி முதல்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கேமரானா என்னென்னு தெரியாமல், என்ன கேள்வி எடுத்து கேட்பாங்கன்னு தெரியாது, எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாது, எதை பற்றி பேசுவாங்கன்னு கூட தெரியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாத ஒரு இடத்துல மாற்றி சொன்னால் கூட க்ளோஸ் தான். எப்படி இருந்தால் இப்படி இருக்கும்? ஒரு தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாருங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். விஜய் அரசியலுக்கு வரதாலையோ இல்ல விஜய் ஆட்சிக்கு வந்துருவாரு வரமாட்டாரு அப்படிங்கறது பிரச்சனை கிடையாது. விஜய்க்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? அம்பேத்கரை பற்றி பேசுறாரு. அம்பேத்கரை பற்றி ஒரு மேடையில 10 நிமிஷம் தொடர்ச்சியா அவனால பேச முடியுமா? தெரியாது. கொள்கை தலைவர்னு சில பேர் இருக்காங்க. டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்ல இவங்கள பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப கூட என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு ஏன்? பெரியார் குறித்து ஒருத்தர் அவ்வளவு அசிங்கமா சொல்றாரு, அதை போய் தைரியமா கேட்க முடியுதா உங்களால? முதல்ல சீமான் பெரியாரை பற்றி கேவலமா பேசுறாரு என்ற செய்தி உங்களுக்கு இப்ப வரைக்கும் வந்து சேர்ந்துதா? அதுவே உங்களுக்கு இன்னும் வரல. ஆனா பிறந்த நாள் நினைவு நாளுக்கு பூ மட்டும் கொண்டு போய் போடுறதுக்கு உங்களுக்கு ஆலோசனை வந்துடுது. தமிழக வெற்றி கழக ஆலோசகரே கட்சி யார் கையில இருக்கு, ஒரு போஸ்டர்ல கூட தலைவர் சின்னதா தான் இருக்காருன்னு பேசியிருக்காரு. தற்போது 2வது ஆடியோ கூட வெளியாக இருக்கு. தொழில் போட்டியில ஜான் ஆரோக்கியசாமி வாய்க்கு வந்ததெல்லாம் ஆடியோவில் பேசியிருக்காரு. விஜய் கிட்டத்தட்ட நெருங்க விடல. இதை கிட்ட கூட நெருங்க விடாம மையப்படுத்துறதுனாலதான் தன்னோட வயிற்றுச்சலை கொட்டி இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி. புஷி ஆனந்த போட்டு கொடுத்து காலி பண்றதெல்லாம் இவங்களோட வேலைதான். ஆனா விஜய் புஷி ஆனந்த் கிட்டயே நேரடியா இதெல்லாம் சொல்லிடுறாரு. சொன்னதோ புஷி ஆனந்த் உடனே டென்ஷன் ஆகி இவங்களை கழட்டி விட என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்க தொழில் போட்டி தான். இவங்க ஆல்ரெடி ராமதாஸுடைய மகன் அன்புமணி ராமதாசன் நாசப்படுத்தினாங்க. நீங்க தான் முதல்வர்னு நம்ப வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட வச்சு அதுக்கப்புறம் 2016 போனவங்க இப்பதான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே.
ஆடியோ வழியா அதுக்கு முன்னாடி விஜய்க்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் பேசப்பட்டுச்சு. புஷி ஆனந்த் தான் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மாநாட்டுக்கு கொடிக்கம்பம் நட்டு வைக்க கூட விஜய் வரல. எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங்லே இருக்க தலைவர் கட்சி தொடக்கத்துல மட்டும்தான் இருந்தாரு. அப்புறம் எங்க போனாரோ? உங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் அவர்களை கூட தலைவர் நேரடியா பார்க்கல. அப்புறம் மக்களை எப்படி பார்ப்பாரு? மக்களை சந்திப்பாரு? மக்களுக்காக யோசிச்சு மக்களுக்கு ஆட்சி செஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி கொண்டு போவாரு? 2026க்கு அப்புறம் அடுத்த படம் நிச்சயமா வரும். எப்படியும் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வெளியாகும். விஜயோட அரசியலுக்கு வராரு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே. அடுத்த படம் 2026 முடிவுல இல்லைன்னா 2027ல நிச்சயம் வரும். அரசியலை ஒரு அனுபவமா பார்த்துட்டு போலான்னு அரசியல் கொள்ள வந்திருக்காரு நம்ம தலைவர். முதல்ல அப்பாவுக்கும் மகனுக்குமே ஆகாது. அப்பாவை வில்லனா காமிச்சுதான் கொலைகாரன் ரேஞ்சில் கூட இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அப்பாவே பையனை கொல்றாரு அப்படிங்கிற கதையை மையமா வச்சு. இவர் பெத்த மகனும் இவரோட இல்ல, இவரை பெத்த அப்பாவும் இவர் கூட இல்ல. இதற்கு ஏன் இதரை பெற்று கொடுத்த மனைவியும் இவர் கூட இல்ல. அதாவது கொஞ்சம் வெளியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவர் கூட இருக்க ஒரே ஒரு ஆளு புஷி ஆனந்த் மட்டும்தான். அதையும் இப்போ உடைச்சு விட சிலர் பாக்குறாங்க. புஷி ஆனந்த் கண்ட்ரோல்ல தான் விஜயே இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். யாராவது ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இருந்துதான் ஆகணும். அரசியல்வாதிகள் நிச்சயம் இருப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு சசிகலா இருந்த மாதிரியும், மோடிக்கு அமித்ஷா இருந்த மாதிரியும், அதே மாதிரி தான் விஜய்க்கும் கூட. இதையெல்லாம் எங்க போய் முடியும் அப்படிங்கறத நம்மளும் சில காலம் காத்திருந்து தான் பார்க்கணும். 16, 19, 21 இப்போ 24 இது இந்த இதுவுமே கடைசியா அவர் கையில எடுத்த ஆயுதம் மேடம் ட்ரை பண்ணாரு. மேடம் வச்சு அவங்க அதுக்குள்ள எல்லாம் நான் வரமாட்டேன்னு அனுப்புறாரு. தெரியல நான் என்ன பண்ண முடியும் சார். அவர் வீண் அமிச்சா அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் சார். இன்டெல் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை பயன்படுத்தி அவன் இதை இது பண்ணிட்டு உங்களை எப்ப தேவையோ அப்ப காலி பண்றான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீ உங்களுக்கு எது முக்கியம்னு சொன்னீங்க. எனக்கு பாண்டி சிஎம் ஆகுறது, இங்க வந்து இதாகணும் அதாகணும். எனக்கு சார் கிட்ட இருந்தா போதும் சார் வரைக்கும் சொல்றீங்கல்ல, அது கூட இல்லாம போயிடும். உண்மையா தான் நடக்கும். அது கூட இல்லாம போயிடும். பாத்துக்கோங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள நம்பி சாருக்கோ பார்ட்டிக்கோ எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. அதை நீங்க வருத்தப்படுவீங்க ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு நல்லா இருக்கும். ஐயோ நமக்கு எல்லாம் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. அவங்க இது கொத்தும் போது கொத்திடுவாங்க அப்படின்னு. அவர் வந்து இவர் ஒரு ஹென்ச்மேன் மாதிரி பாக்குறாரு, ஒரு அடியாள் மாதிரி பாக்குறாரு. அது ஒருத்தம் இல்லையா சார், லெஃப்ட் ரைட்டு எல்லாம் அப்படின்ற ஒரு இது. இவர் சார்னா எந்த தைரியத்தில் அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க வந்து என்னது சொல்றாரு சார், நீங்க வந்து இந்த இதெல்லாம் பார்த்து சீக்கிரமா டைமுக்கு முடியுங்க சார். அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க சார், நான் சார்கிட்ட பேசிக்கிறேன் சார் அப்படின்றது. என்னமோ நம்ம முடிக்காம இப்போ இவர் முடிக்க கூடாதுன்னு இருக்கிற. இன்னொன்னு அவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இதுவாக இருப்பார், ஒரு தடவை ரொம்ப இதுவாக இருப்பார். நீங்கள் அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு தடவை ஃபுல்லாக நம்ம இன்ட்ரெஸ்டுக்காக இருக்க மாதிரி இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக இதையே காலி பண்ணணும்னு பார்ப்பார். டியூவல் இது. அவர் என்ன இதில் மாட்டியிருக்காரோ என்ன தெரியல. பாண்டி சார் நான் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அப்படியே அவன் சொல்லிக்கிறான், நான் டீ டோட்டலர், எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அப்படின்னாரு. இவரு உங்க தலைவர் எப்படின்னா அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். டக்குன்னு டக்குன்னு வாயில வந்துச்சு, அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றோம்ல, அதெல்லாம் ட்ராக் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு சார் கேட்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன் சார் அப்படின்னு. பாருங்க, நான் அவரையும் அலர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜிஎஸ் தானே, எந்த டே சாரோட பிராண்டு தானே. அவர் சார் கூட இருக்கவர் தானே. சுற்றி இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணாதீங்க, சாபட்டாஜ் பண்ணாதீங்க. எங்க நடக்குது? நான் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சார்கிட்ட அங்க போயிடும். எனக்கு இதுதான் பிரச்சனை. எப்படி சொல்றது அவர்கிட்ட? நம்ம யாரும் சொல்ல முடியாது. காஸ்ட் சென்சஸ் போயிடுச்சு. இப்போ மாநாடோட ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். இஷ்யூவை தான் இவர் பிரைமரியா கான்சென்ட்ரேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்றோம். நான் தான் சொன்னேன்ல, 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி கஞ்சா கேஸில் கைதுன்னு வருது. நான் ட்ரக் கேஸை வந்து ட்ரக் இஷ்யூவை நம்ம எடுக்கணும், பெரிய இஷ்யூக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றேன். ஓ நீ இதை தான் எடுக்க போறியா, அப்போ மொத்தத்தையும் உன் மேலேயே திருப்பிடுறோம். அது எப்படி போச்சு? நானும் அவர் பேசுறோம். சார் போய் உதவிட்டியோ வேற எங்கேயும் சொல்ல மாட்டாரு. எப்படி போச்சு சொல்லுங்க. அதுக்கடுத்து இன்னொன்று, கிளைமேட்டு தான் இப்போ பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை,
டெவஸ்டேட்டிங்கா இருக்கு. மழை டைம்ல வெயில் டைம்ல மழை வரும்போது என்ன, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் டீம் ஜப்பான் அனுப்புறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு வருது. இவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? டீம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் இங்க போறாங்க. அப்போ நீ இதெல்லாம் பண்றது, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் காலி பண்றது, எப்படி வார் வேஜ் பண்ணுவீங்க?